ஹாய் காய்ஸ், நான் உங்கள் குப்ரி கிச்சன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஃப்ளஜ்ஜியான ப்ரௌனி செய்யுதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணுற மாதிரிக்கு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதில் 1/2 கப் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஃப்ரீஸாக இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் நமக்கான சாக்லேட் சிரப் கரெக்டாக கிடைக்கும். இல்லாட்டி நமக்கு சாக்லேட் சிரப்பு கரெக்டாக கிடைக்காது. அதனால் நீங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நான் பண்ணுற மாதிரிக்கு கீழே ஒரு பவுல் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டபுள் பாயில் ஆயிரும். அதனால் இது மாதிரிக்கு மெத்தட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஓவன் இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ் அதை மெல்ட் பண்ண விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அது கூட ஓகே தான், மெல்ட் ஆயிரும். இன்னொன்று பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் சலிக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் சலிச்சுக்கோங்க. சலிக்கிறப்ப அதில் கொஞ்சம் கட்டி விழுகதான் செய்யும். அதை நீங்கள் கையிலையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் அதை உடச்சி விட்றலாம். அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். வேஸ்ட் நீங்கள் தனியாக கீழே போட்டுடலாம். அடுத்து நான் 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணணும். நான் இன்றைக்கி விஸ்க் யூஸ் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும்னா பீட்டர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இப்போது 2 எக் சேர்த்துக்கணும். அது 1 by 1 சேர்க்கணும். 2 ஒரேயாக சேர்க்காதீங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ரெசிபியை உங்களுக்கு நான் செஞ்சு காமிப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் என்னோடய யூடியூப் சேனல்ஸில் நான் பேக்கிங் வீடியோஸ் தான் அதிகமாக பண்ணுவேன். நீங்கள் அதனால் பேக்கிங் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்லுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அடுத்து நம்ம 1/2 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்து இதையும் சலிச்சுக்கணும். அப்போ தான் இதுக்கும் கட்டி படாது. ஏன்னா நம்ம கடையில் வாங்குறப்ப கொக்கோ பவுடரில் சில கட்டிகள் இருக்கும். அதனால் அதையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப எல்லா டைரெக்ஷன்லேயுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரிக்கு நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட் இதில் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் சிரப் இருக்குல்ல, சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ண வச்சுருந்ததை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதையும் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். ப்ரௌனி செய்கிறதுல மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி சூப்பராக கிடைக்கும். கேக்கை விட ப்ரௌனி பண்ணுறது ஈஸி. இப்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணோடனே எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ல இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, லைட்டாக கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரௌனி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 8 inch பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டரோ இல்லை ஆயிலோ நீங்கள் சேர்த்துருக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற ப்ரௌனி ஒட்டாமல் இருக்கும். நான் இன்றைக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கையில் கூட யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் பட்டர் ஷீட் போடணும். பட்டர் ஷீட் உங்கள் வீட்டில் இல்லாட்டி A4 ஷீட்டை எடுத்து அதில் லைட்டாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் சேர்த்தாலும் ஒட்டாமல் தான் வரும். அது மாதிரிக்கு நீங்கள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் OTG வச்சு நான் பேக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு குக்கரில் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் குக்கர்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். OTGயை 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 175 டிகிரி செல்சியஸில். இப்போ நீங்கள் அந்த பேட்டரை நீங்கள் அந்த டின்னில் மாற்றுறப்ப ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் 4 சைஸுமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அது ஒரு இடத்துல திக்காகவும் ஒரு இடத்துல தின்னாகவும் இருக்கும். அப்போ நமக்கு பேக் பண்ணுறப்ப கரெக்டான டயத்தில் பேக் ஆகாது. ஒரு பக்கம் வெந்த மானிக்கு இருக்கும், இன்னொன்று பக்கம் வேகாத மானிக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக 4 சைட்ஸ்க்குமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த டாப்பிக்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சிப்ஸும்
சாக்லேட் கட் பண்ணி வச்சுருக்கிறதும் நான் சேர்க்குறேன். ஒன் சைடு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் செய்கிறப்ப டேப் பண்ணக்கூடாது. டேப் பண்ணிங்கன்னா அது சாக்லேட் சிப்ஸ்லாம் கீழே போயிடும், மேலே இருக்காது. அதனால் நீங்கள் டேப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டேப் பண்ணிவிட்டு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டுற மணிக்கு ஒரு ஏதாவது ஸ்டிக்கு எடுத்துகிட்டு அதை நான் செய்கிற மணிக்கு நீங்களும் செய்யுங்க. அப்போ தான் வந்து பபிள்ஸ் இருக்காது, இல்லாட்டி அங்கங்கே பபிள்ஸ் கிடைக்கும். அதே மாதிரிக்கு நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நட்ஸ் ப்ரௌனியும் சூப்பராக தான் இருக்கும். அதுவே நீங்கள் சாக்லேட் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் அந்த ப்ரௌனியை நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி இருக்கும். அந்த சாக்லேட்ஸோடு நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த ப்ரௌனியும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் ஒன் சைடு வந்து சாக்லேட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை ஓடிஜியில் 30 to 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ளஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆயிரும். ப்ரௌனி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ இல்லாட்டி நைஃப் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கும். அதே மாதிரிக்கு நீங்கள் சாக்லேட் சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் சாக்லேட் இருக்கிற பக்கத்தில் நீங்கள் குத்தக்கூடாது. குத்துனீங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகி அதுதான் உங்களுக்கு தெரியும் கேக் வேகாத மணிக்கு. ஆனால் கேக் வெந்திருக்கும். அப்போ என்ன ஆயிரும், திரிஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து கேக் இருக்கிற பக்கத்தை நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஃப்ளெட்ஜியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.